ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரை வித் சாஃபியா. நான் உங்கள் சாஃபியா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகம் என் காதலின் காவலனே பை தர்சிஸ்ரீ. இந்த கதையின் ஹீரோ ஒரு நேர்மையான ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஹீரோயின் ஒரு நேர்மையான பத்திரிகை துறை நிருபர். கதாநாயகனும் கதாநாயகியும் சேர்ந்து மறைமுகமாக நடக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கதை. அந்த குற்றம் என்ன, யார் எப்படி செய்தார்கள், இருவரும் சேர்ந்து எப்படி கண்டுபிடித்தார்கள், இருவருக்குள்ளும் எப்படி காதல் மலர்ந்தது, இணைந்தார்களா என்பதே இந்த கதைக்களம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையின் கதாநாயகி பெயர் அபிநயா. அபிநயாவோட அப்பா நீதி அரசன், அம்மா மகாலட்சுமி. அபிநயாவோட ஃப்ரெண்டு அரவிந்த். இவங்களோட தான் இந்த கதை ஆரம்பமாகுது. நீதி அரசன் சொந்தமாக ஒரு பத்திரிகை நிறுவனம் வச்சிருக்காரு. ரொம்பவே நேர்மையான மனிதர். அபிநயாவும் அப்பாவுடைய பத்திரிகை ஆஃபீஸில் தான் அப்பாவுக்கு துணையாக வேலை பார்க்குறாங்க. அரவிந்தும் வசதியான வீட்டு பையன்தான். ஸ்கூல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணுற டைமில் அவனோட அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த டைமில் தான் அபியும் அரவிந்தும் ஒரே காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆகுறாங்க. அபியோட அப்பா அம்மா அவனை தன்னோட சொந்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. மேக்சிமம் அரவிந்த் தங்குறது அபியோட வீட்டில் தான். அரவிந்தும் நீதி அரசன் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறான். இந்த கதையோட ஹீரோ வெற்றிமாறன். இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது. அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக வெற்றிமாறனை நியமிக்கிறாரு கமிஷனர். வெற்றிமாறனை இன்ட்ரோ கொடுத்த அதே ப்ரெஸ் மீட்டுக்கு அரவிந்தும் அபிநயாவும் போயிருக்காங்க. அங்கே தன்னோட முன்னாள் காதலன் வெற்றியை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகிறா அபிநயா. வெற்றி டியூட்டியில் ஜாயின் பண்ண அப்புறம் ஒரு பொண்ணோட சடலம் கடற்கரையில் வந்து ஒதுங்கி கிடக்குன்னு போலீஸ்க்கு கால் வருது. அதை விசாரிக்கிறதுக்காக வெற்றி அங்கே போகிறான். அரவிந்தும் அபிநயாவும் போகிறாங்க. அங்கே விசாரித்ததில் 18-20 வயசு பொண்ணுங்க டெட் பாடி அடிக்கடி கரை ஒதுங்குதுன்னு விஷயம் தெரிய வருது. அதை போலீஸ் லவ் ஃபெயிலியர்னால் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதை விசாரித்த வெற்றிக்கு இது ஏன் கொலையாக இருக்கக்கூடாதுன்னு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் பாம் வெடித்ததுக்கும் பொண்ணுங்க இறந்து போகிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு வெற்றி இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அரவிந்தும் அபிநயாவும் உதவியாக இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து தான் விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் பாம் வச்சது ஜோசப்னு தெரிய வருது. அவனை போலீஸ் டீமோட போய் பிடிக்க முயற்சி செய்யும்போது ஜோசப் தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்போது அவனை சேஸ் பண்ணி பிடிச்சிட்டான் வெற்றி. ஜோசப் பிடிபட்டதும் ஜோசப்பை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஜோசப் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் ரொம்பவும் பிரபலமான அருண் மேத்தாவுடைய ஹாஸ்பிட்டல். ஏழைகளுக்கான இலவச மருத்துவம், ஏழை குழந்தைகளுக்கு இலவச படிப்புன்னு சேவை நோக்கோடு செயல்பட்டு வரக்கூடிய ஹாஸ்பிட்டல் அது. அருண் மேத்தா, அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா என எல்லோருமே மருத்துவர்கள் தான். பரம்பரையாக இலவச மருத்துவம் செய்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஜோசப்பை அட்மிட் பண்ணது. ட்ரீட்மெண்ட் கொடுத்தது வேறு யாரும் இல்லை, அருண் மேத்தா தான். ஜோசப் அபாய கட்டத்தில் இருக்கிறதாவும் அவரை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அருண் மேத்தா சொல்லிட்டாரு. ஸோ வெற்றி அங்கேயே இருந்து ஜோசப்புக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். அன்னைக்கு ராத்திரி அபிநயா ஜோசப்பை திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுக்கிறா. அந்த ஃபோட்டோவை பார்த்த அபிநயாவுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அங்கே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது ஜோசஃபே இல்லை, வேற யாரோ. இதை வெற்றிக்கிட்ட சொல்கிறா அபிநயா. இது எப்படி நடக்குதுன்னு வெற்றி குழம்பி போக மறுபடியும் விசாரணை நடக்குது. இந்த விசாரணைக்கு இடையில் மறுபடியும் ஒரு பொண்ணோட பாடி கடற்கரையில் ஒதுங்கி கிடக்கு. அதை கொலைன்னு சந்தேகப்பட்ட வெற்றி அதை பற்றியும் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, வெற்றியோட தங்கச்சி வேதிதா, அவளோட காலேஜில் மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடக்க போகுது. அதில் எல்லாருமே செக்கப் பண்ணிக்கணும், ஸோ நானும் செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதோட ஒரு ஃபார்மை வெற்றிக்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிறா. அதை பார்த்த வெற்றிக்கு ஏதோ பொறி தட்டுச்சு. ஏன்னா அந்த ஃபார்மில் அந்த பொண்ணோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மெடிக்கல் கேம்பை நடத்துகிறது அருண் மேத்தா ஹாஸ்பிட்டல் தான்.
ஸோ இங்கே இருந்து வெற்றிக்கு அருண் மேத்தா ஹாஸ்பிட்டல் மேலே சந்தேகம் வருது. கடற்கரையில் கரை ஒதுங்குற பெண்கள் அது கொலையா இல்லை தற்கொலையா? ஒருவேளை கொலையா இருந்தா அதுக்கும் பாம் வெடிப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இதில் அருண் மேத்தா ஹாஸ்பிட்டல் பற்றிய உண்மை என்ன? மெடிக்கல் கேம்பில் ஏதாவது மர்மம் ஒளிந்துள்ளதா? உண்மையான குற்றவாளி யார்? இந்த கேள்விகளுக்கான விடையை கண்டறிவது தான் இந்த புத்தகத்தின் கதை. இந்த கேஸை வெற்றி, அபிநயா, அரவிந்த் 3 பேரும் சேர்ந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. கடைசியில் வெற்றியும் அபியும் சேர்ந்தாங்களா இல்லையான்னு புக்கை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த புத்தகம் ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் லவ் அண்ட் ரொமான்ஸ் கலந்த ஒரு புத்தகம். ரொம்பவே விறுவிறுப்பான கதைகளத்தோட எளிமையான வாக்கியங்களோட இந்த புத்தகம் இருக்குது. நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நூல்களோட ரிவ்யூ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு நூலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.